இன்னைக்கு நம்ம ஒரு என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சேலஞ்ச் பண்ணி போகிறோம். இந்த இது நூபு கெஸ்டடியோ ஏதோ ஒன்று இருக்கட்டும், இருந்தாலும் இதில் 4 ஐஸ் அடிக்கிறோம். எப்படி ஒரு மேட்ச்சுக்கே 4 ரவுண்டு தான். இந்த 4 ரவுண்டும் தரமாக ஐஸ் அடிக்கிறேன். நான் ஐஸ் அடிச்சிட்டா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, பெல் ஆல் கொடுத்துக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு வார்த்தை ட்ரை பண்ணுவோம். இந்த என்மி ஓடிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் நம்ம டீமேட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இன்னும் விழுக மாட்டேங்குது, எட்டே விழுக மாட்டேங்குது. தரமான ஒரு 8னே சொல்லலாம். ஓகே, இங்கே ஒருத்தர் நிற்கிறான், அவனுக்கு தரமான 8. அங்கே அவனு ஒருத்தர் நிற்கிறான் பாரு, இங்கிட்டு இந்த வாரம் நிற்கிறான். போடு இப்போ ஆட்டினா சாரமானடா. இஸ்வா டாப்னா என்ன சும்மாவா? போடு, அடுத்து ஒரு ஐஸு, தரமான ஒரு ஐஸ்னே சொல்லலாம். ஓகே, 1 ப்ளே பண்ணிட்டோம். இன்னும் நமக்கு 3 மேட்ச் தான். பொம்பளை தோலை இருந்தாலும் சும்மா தரமான தோலை அடிக்கிறோம். லேடிஸை வச்சு 4 ஐஸையும் முடிக்கிறோம். ஓகேங்களா, இன்னைக்கு சேலஞ்சை நம்ம அச்சீவ் பண்ணுறோம். நம்ம டீம் மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஓகே, இப்போ அடுத்தது 2வது ரவுண்டு இருக்குது. 2வது ரவுண்டில் ஏகே கன்று எடுத்தாலும் ஏகே கன்று எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா, ஏகே கன்று தான் எப்பவுமே வந்து ஹெட்ஷாட்டுக்கு ஒரு தரமானதே சொல்லலாம். ஹெட்ஷாட்டுன்னா நம்ம ஒரு புல்லட் அடித்தா ஹெல்மெட்டு ஆப்னெட்டில் ஹெல்மெட் போடாமல் நம்ம ஏகேயில் ஒரு புல்லட் அடித்தாலும் ஃபுல்லாக லாக் ஆகிடும். ஏன்னா 250 200 சில்லற குறையும். ஓகே, ஏகே எப்படி ப்ளே பண்ணலாம் பார்க்கலாம். நீங்கள் எனிமையெல்லாம் வந்துட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏறா சரசன் ஏறா, நம்ம டீமாட்டு வேறு முன்னாடி போயிட்டு இருக்கேன். போனே நம்ம ஈஸி அடிக்கண்டா, இல்லை நம்ம ரொம்ப மன உடைக்கலாம். ஏன்டா அங்கே திரும்பிடா கைப்புள்ள இந்த இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்துட்டாங்க 2 பேர் நினைக்கிறேன். போடுவேன் நல்ல வேலை என்னே மட்டே பண்ண பாருங்க, தரமான ஒரு ஓப்பின்னே சொல்லலாம். வாண்டடாக வந்து மாட்டிக்கிட்டானுங்க. ஓகே, மேலே ஒருத்தர் இருக்கான்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. எங்கிட்ட இந்த பாருங்க எங்கே நிற்கான். அப்பா அப்படி சரியான அடி. வெளியில் அவனை ஒருத்தன் நிற்கான் போல, வெளில போ. அந்த ஒருத்தன் அடிச்சோமா இல்லையா? நம்ம இதே 2 ஐஸ் அடிச்சிருக்கோம். இன்னும் 2 ரவுண்டு தான் ப்ரோ. இதுக்கும் சப்போர்ட் பண்ண நம்ம டீமேட்டு. ஆனால் நம்ம டீமேட்டு பரவாயில்ல, எவனையாவது போட்டுடலாம் பார்த்துறேன். எவனையும் போடல. ஒரு தரமான அடுத்து ஒரு ஐஸ் அடிக்கலாம்னு தெரியுது. கரெக்டாக அந்த மேட்ச் ஃபுல்லாக ஐஸ் அடிக்கணும், அதுதான் நம்ம டார்கெட்டே. பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்க. 4 மேட்ச் ஐஸ் அடிக்கிறோம். 4 மேட்சும் ஐஸ் அடிச்சிட்டேன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஆல் கொடுத்துங்க. நீங்களே எப்படி இது போன்ற தரமான ஐஸ் அடிக்கலாம்னு நான் தெளிவாக வீடியோலேயே அப்டேட் பண்ணிடுவேன் இடையில. ஓகேங்களா, நம்ம சென்சிட்டிவ்லாம் நம்ம காமிச்சிடுவோம். ஓகே, தரமான ஒரு ஹெட்டு. 2 பேர் கரெக்டாக லாக் ஆகிட்டாங்க. நம்ம அடித்தாவே ஃபுல்லாக ஹெட்டு தான் விடுவோம். ஏன்னா நம்ம வந்து விஸ்வா டாப் 9 ஒரு எம்எம் போகிறோம். அடுத்த ஒரு தரமான ஐஸ்னே சொல்லலாம். இல்லையில நான் இங்கிட்ட வந்து பார்த்தேன், இல்லைன்னா நம்ம அவ்வளோதான். ஒரு மேட்ச், இந்த ஒரு மேட்ச்சை சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துடுவாங்க. ஏன்னா நம்ம வந்து ஐஸ் சேலஞ்சில் வந்து இந்தியாவில் யார் பண்ணிக்கவோ இல்லையோ, தமிழ்நாட்டில் யார் இந்தியாவில் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் தமிழ்நாட்டில் நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம தான் ஃபஸ்ட் டைம். ஓகேங்களா, ஓகே இந்த போயிடலாம். இந்த ஒரு மேட்ச் ஓட்டினா கொஞ்சம் ஹேங் ஆகுது, என்னன்னு தெரில, பார்த்துக்கலாம். நம்ம ஐஸ் அடிக்கிறது கடவுளுக்கே பிடிக்கலன்னு நினைக்கிறேன். பார்த்தா ஒருத்தன் லாக்குடா, அடுத்த ஒருத்தன் நாக்குடா. சும்மா தரமான 2 பேரை நாக் பண்ணிட்டோம். நம்ம அடித்தாவே 8 தான். இன்னும் ஒருத்தன் தர ஓடிட்டுருக்கான். புற என்ன ஒன்று ஃப்ரீயாக போயிட்டுருக்கதா? ஃப்ரீயானா எப்படி சொல்கிறது, பாவடையெல்லாம் போட்டு ஃப்ரீயாக இருக்குது. ஓகே, என்னடா இத்தனை பேரை போட்டோம், ரிவே ஆகிட்டான் இல்லை திரும்பியும். அப்பா ஃபஸ்ட் மிஸ்டா. இன்னும் ஐயோ போட்டான்டா. ஐயோ ஐஸ் அடிச்சே அவனுமே. அவன் லாக் பண்ணிட்டான் ஒருத்தனை. ரிவே ஆயிடுவான்னு நினைக்கிறேன். போ குயிக் எந்திரிச்சிட்டான் பாருங்க. ஒரு அடி தான், தரமான ஐஸ்னே சொல்லலாம். பாய் ஃப்ரெண்ட், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதே டார்கெட்டில் உங்களை என்னது சந்திக்கிறேன். பாய் ப்ரோ, பாய்.